வெல்கம் டு தமிழ் தரவு சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் லைன் எலிமெண்ட் பார்த்தோம். எல்லாருக்கும் லைன் எலிமெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரில் எலிமெண்ட். ஃப்ரில் எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, இதுதான் ஃப்ரில் எலிமெண்ட். இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ மாதிரி இருக்கும். இந்த ஷேப் எப்படி இருக்கும்னா என் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஷேப் எப்படி வரும்னா ஹை ப்ரெஷர், low pressure. ஓகே, இது எதுக்காக இந்த ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி போடுறோம், போட்டுட்டு திருப்பி இதில் ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணும்போது இங்கே போட்ட இடத்துலையே திருப்பி நம்ம மெஹந்தி வந்து 2 வாட்டி வரும். ஸோ அந்த மாதிரி போடும்போது இங்கே வந்து ஹை ப்ரெஷர்லேயே போட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து திக்காகிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி தின்னாக தான் வரணும், இந்த மாதிரி திக்காக வரக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த இடம் வரும்போது ஹை ப்ரெஷர் பண்ண போகிறோம், இந்த இடம் வரும்போது லோ ப்ரெஷர் பண்ணணும். ஸோ அப்படி வரும்போது தான் அந்த ஒர்க் வந்து ஃபைனாக வரும். ஓகேவா? அண்ட் இன்னொரு மூமெண்ட் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து இப்படி தான் போடணும், இப்படி தான் போடணுமே தவிர இப்படி போடக்கூடாது. இதுதான் கரெக்டு. இது இந்த மாதிரி மெத்தடில் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் வந்து கோனில் மெஹந்தி கோனில் போட்டு காமிக்கிறேன். மெதுவாக போடுங்க, அவசரமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த எலிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 3 பில்லர்ஸ் நான் சொன்னேன். ஒன்று வந்து ஸ்பீட், ப்ரெஷர், மூமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து ஸ்பீட் இருக்குது, அண்ட் ப்ரெஷரில் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் இருக்குது, அண்ட் மூமெண்ட் இருக்குது. மூமெண்ட் எது அப்படின்னாக்கா நம்ம இதுதான் மூமெண்ட் கொடுக்குறோம்ல. ஸோ இதில் வந்து 3மே வருது. இந்த மூமெண்ட் கண்ட்ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 3மே வருது, ஸ்பீட், ப்ரெஷர் அண்ட் மூமெண்ட். ஓகேவா? நிதானமாக போடுங்க, அவசரமே கிடையாது. எவ்வளோ நீங்கள் நிதானமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் எனக்கு வரல, இந்த மாதிரி வரல அப்படின்னாக்கா பென் ஆர் பென்சிலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே கூட நீங்கள் வந்து கூனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும், பிகினிங்கில் மட்டும்தான். இதே வந்து நீங்கள் வந்து கண்டினியூ ஆக்காதீங்க. ஸோ கோனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் கோனில் வந்து ஈஸியாக வரும்.
ஸோ பிகினிங் ஸ்டேஜில் மட்டும் இந்த மாதிரி போட்டு அது மேலே கூன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து கீழேயும் வரும், அதுவும் போட்டு காமிக்கிறேன். ஸ்பீடாக போடாதீங்க. ஸ்பீடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்பீடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வரலாம், பட் இந்த மாதிரி வந்து அன்ஈவனாக போகும், ஈவனாகவே வராது. அதனால் எந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, அது நான் போட்டு காமிக்கிறேன். ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெருசாகவே வந்து ஃப்ரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லோ ப்ரெஷர், இங்கே ஹை ப்ரெஷர் வருது, அண்ட் தென் லோ ப்ரெஷர் வரும், திருப்பி ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர். ஓகேவா? இப்போ இதுவே வந்து ரெண்டுத்துலேயுமே நம்ம ஹை ப்ரெஷர் கொடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹை ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், ஹை ப்ரெஷர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம இந்த லைனில் வந்து ஓவர் ரைட் பண்ண நம்மளுக்கு வந்து இன்னும் திக்காக தான் இருக்கும். ஸோ ஓவர் ரைட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம லோ ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த மாதிரி லைன் வந்து தின்னாக வரும், திக்காக வராமல். ஸோ நம்ம இப்படி தான் போகணும். அண்ட் தென் இது வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃப்ரில்லுங்கிறது வந்து மேக்ஸிமம் மெஹந்தி டிசைன்ஸில் வந்து எல்லா இடத்துலையுமே வரும். லைனில் தான் வரும்ன்ட்டு கிடையாது, சர்க்கிளில் வரும், எனி ஷேப்ஸில் கூட கொண்டு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்த்துக்கு இந்த ஃப்ரில் டிசைன்ஸ் வந்து பிடிச்ச டிசைன் கூட சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஃப்ரில் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இடத்துல நான் இதை யூஸ் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதில் வந்து கர்வ் கூட இருக்குது, இந்த கர்வ் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி கர்வ் இந்த டைரெக்ஷனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இப்படி சின்னதாக ஒரு லைன் போட்டு அது மேலே சின்ன சின்ன ஃப்ரில்ஸ் போட்டுட்டு அது மேலே பெரிய ஃப்ரில்லாக வரும். ஸோ இந்த மாதிரியும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும், நீட்டமாக வரும். இதுவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரில் வந்து இந்தந்த ஷேப்ஸ்லலாம் வரும். அப்புறம் வந்து இப்படி கர்வாக வரும், சின்னது பெருசு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது இன்னொரு டிப் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இது எனக்கு சரியாக வரல, இந்த பெனில் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈவனாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும்.
ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபைன் ஒர்க்காக வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவசரமே வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.